எதுன்னு எடுக்கணும். நான் சங்கத்தான் எடுப்போம், மாலை எடுக்க மாட்டேன். அப்ப இப்ப மாலைங்கிறது எண்ணியா வந்து அமையிட்டாயிடுச்சு ஒரு பேரு. அது சங்கம் எடுத்துக்கொண்ட ஒரு பேர். அந்த பேர் அதை உணர்ந்த உடனே அந்த பேருக்கு ஏற்ற உருவத்தில தங்கம் தான் வந்துருச்சு. மாலை வரல, மாலை வரையும் இல்லை, வாரத்துக்கு மாலை ஒரு பொருளும் இல்லை. அப்ப கென்னடி என்று சொல்லி ஒரு நாம யாருக்குரியது? அந்த குரல் யாருக்குரியது? நாம ஈனைக்கு கென்னடி வேற என்று காணையும் இல்லை, ஒன்றென்று காணையும் இல்லை. அந்த வெறுப்பு, அவன் செஞ்ச செயற்பாடுல வெறுப்பு, அந்த வெறுப்பு இருக்குதான், விருப்பமும் இருக்குதான். மனிதன இறைவன் சூழ்ந்திருக்கிறான் என்றா நானும் உங்களை போல் மனிதன் தான் என்று எப்படி சொல்றேன்? அவன் தான் சொல்லியா, மனிதன் தான் சொல்லி வேற இறைவன் சொல்லலாமா? அவ சூழ்ந்திருக்கான் என்று மறை சொல்லுது. இறைவன் என்று சொல்லி இன்னைக்கு சூழ்ந்து இருக்கிறாமும் மனிதன். அதான் சொல்றான், மனிதன் சூழ்ந்திருக்க மாட்டேன். இறைவன் என்ற ஒருத்தன் இருக்காம வேறையா இந்த ஒரு மனிதனை சூழ்ந்திருக்கான்ங்கிறதல்ல இங்க விஷயம். இந்த சூழ்தல்ங்கிறது இதண்டற்ற நிலை. அதாவது பொருட்கானோடு சிந்திச்சா, பொருட்கானோடு சிந்திக்கிறேன் என்ன? பிரித்தறியணும், பிரிச்சு சிந்திக்கிறேன், பிரிச்சு பார்க்கிறேன். நான் கதிரையும் மரத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிச்சு காட்டுங்கள் என்னண்டா யாரால முடியும்? தங்கத்தையும் மாலையும் பிரிச்சு காட்டுங்கள் என்றா யாரால முடியும்? சரி, மாறி இல்ல, பிரிக்கத்தான் இல்ல, சரி விடுங்களேன், சேர்த்து காட்டுங்களேன். அப்ப பொருட்கானோடு சிந்திக்கத்தான் முடியும். பொருட்கானுங்கிறது எந்த நிலையில இருக்கா? சிந்தனையில இருக்கு. பிரிச்சு பார்க்கலாம். அப்ப அந்த பிரிச்சு பார்க்கறதான் பொருட்கான். அதான் எங்க பார்க்கலாம்? அறிவுலாம் பார்க்கலாம். நீங்க இப்ப அறிவுல என்ன செய்யலாம்டா, மாலையையும் தங்கத்தையும் எடுத்து என்ன செய்யலாம்? பிரிச்சு பார்க்கலாம். பிரிச்சு நீங்க அறிவு பார்க்கக்குள்ள தங்கம் தெரியாம மாலை என்ன செய்யாது, இருக்காது. மாலை இல்லாம தங்கம் இருக்காது. தங்கத்துக்கு மாலையை விட்டா இருப்பும் இல்லை, மாலைக்கு தங்கத்தை விட்டா பேரும் இல்லை. மாலை என்று சொல்லி அவர் ஒரு பேர் எடுக்கிறேன்னு அவருக்கு தங்கம் வேணும். இன்னைக்கு ஒரு உருவத்தை உணர்ந்திருக்கிற ஒரு நிலை, அந்த மாலை என்கிற அந்த உருவம் தங்கத்துக்குரிய நிலை. அப்ப பொருட்கானோடு சிந்திச்சா சரி, பிரிக்கைமான சேர்க்கைமான. ஆனா இப்ப மாத்தி பாக்குள்ளாவே இப்ப தங்கத்துக்கு மாலைங்கிறது இல்லாட்டி தங்கம் இல்லைன்னு இல்லையே. இப்ப காப்புங்கிறது இருந்தாலும் தங்கம் இருக்குந்தானே. அப்ப அது எப்படி என்ன பிரிச்சு பார்க்கும்? ஏன் பிரிச்ச? இல்ல எப்படி பிரிக்கிற? தங்கம் அங்கு இருந்தா மாலை இருந்தா தானே தங்கம் இருக்கும், தங்கம் இருந்தா தானே மாலை இருக்கும். ஓகே, அதை ஒத்துக்கிறோம். ஆனா தங்கம் இருந்தா இந்த காப்பு இருந்தாலும் தங்கம் இருக்கும், மோதிரம் இருந்தாலும் தங்கம் இருக்கும், மின்னி இருந்தாலும் தங்கம் இருக்கும் தானே. அப்ப தங்கம் என்று வரக்குள்ள இந்த பெயர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தங்கம் என்று பாக்குறியா, இல்ல மாலை என்ற தங்கம் என்று மத்த பக்கம் பாக்குறியா? அப்படி இல்லை. இருக்கிற பொருள் என்ன? மாலையா தங்கமா? தங்கம். அப்ப காப்பு இருக்கு, மின்னி இருக்குன்னு சொல்லலாமா? அதெல்லாம் ஒவ்வொரு உருவம் ஒவ்வொரு பெயர்கள். அது இருக்குன்னு சொல்லல, அது இல்லைன்னு சொல்லல. அதான் உஸ்தாது இதை பிடிச்சி தாரத்துக்கு எப்படி எழுதியிருக்கா தெரியுமா? பூனாரம் பல உண்டு. உண்டு சென்ன உடனே அந்த உண்டு என்று செல்லக்குள்ள நாம என்ன முடிவுக்கு வருவோம்? வந்துடுவோம். அப்படிதான் வருவோம். உண்டண்டா இருக்கி, இருக்கிங்கிறதுக்கு அடுத்த கணம் நம்மள உள்ளத்துல ஒரு அர்த்தம் வரும். எப்படி என்றா அது இருக்கிற பொருள், பொருளாக பூனாரம் பல இருக்கி என்று அதை ஒரு பொருளா கணிக்கிற, ஒரு பொருளா கணிக்கிற ஒரு அறிவு நிலை வந்துடும். ஒரு பொருளா நினைச்சு பொருளா கணிக்கிற ஒரு மனோநிலை வந்துடும். அதான் இப்ப குனிய விட்டு புனத்தை செய்கிற வேற கணிக்கிற கொள்கை. அது என்ன கொள்கை? ஷிர்க். ஷிர்க். இப்ப குனிய விட்டு குணத்தை வேற கணிக்க கூடாண்டு போட்டு சரி நாம வேற கணிக்கிறது ஷிர்க். அப்ப சேர்த்து விட்டா தௌஹீதான் என்று பார்த்தா அப்படி இல்லை. அங்கே குனியும் குணமும் ஏகம் என்று வரக்குள்ள இப்ப ஏகமா குனி இருக்கா குணம் இருக்கா? அப்ப குனி இருக்கி அதோட கூட குணமும் இருக்கண்டா ஏகம் என்றுதான் வரணும் என்று சொல்லி அங்க கொண்டு அந்த தரக்குள்ள இங்க உள்ள விஷயத்தை பூனாரம் பல உண்டு, ஆனா பொன்னன்றி பொருள் ஏது? பொன் அன்றி பொருள் ஏது? பொன்தம் பொருள், ஆனா பூனாரமும் பல உண்டு ஏண்டா? இப்ப பொன் தங்கம் இருக்கண்டா இப்ப நமக்கு மாலை தெரியுது இல்ல, காப்பு தெரியுது இல்ல, மின்னி தெரியுது இல்ல,
கட்டுண்ட பிள்ளைனுக்கு தெரியுதில்ல, தங்கம் இருக்கண்டா கூடவே நிறைஞ்சு போய் என்ன இருக்கி அதுல, தங்கம் மாலையையும் காப்பையும் சூழ்ந்து போய் இருக்கின்ற ஒப்பமே எந்நேரமும் அந்த தங்கம் என்ன செய்யலாம், அந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு வரலாமா இல்லையா? அப்படின்னா தங்கமா இருக்கிற அதுல அந்த இந்த பூனாரம் பல உண்டு. அப்ப இந்த அர்த்தம் எடுக்கணும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? பூனாரம் பல உண்டு எங்கக்குள்ள தங்கத்தோட பூனாரம் எல்லாம் இருக்கன்னு எடுக்கக்கூடாது. தங்கம் இருக்கவங்கக்குள்ள பூனாரம் எல்லாம் இப்ப தங்கத்தில இல்லைன்னு எடுக்கக்கூடாது. அப்படி என்ன இப்படி எடுக்கிற இருக்கு. அதுக்குத்தான் களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்கிறா. அப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று இந்த சொல்ற இந்த வாக்கியத்தில இந்த சொல்லுட கருத்தை உணர்ற கல்பு உனக்கு இருக்கிறாடு அக்கா. அப்ப தங்கத்தை ஒவ்வொன்றா பிரிக்க 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 எண்ணி ஆயிட்டு போகும். ஒவ்வொன்றும் ஒன்று மின்னியா வரும், ஒரு காப்பா வரும், ஒன்று மாலையா வரும், இப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்ப காப்பு மின்னி மாலையில வந்துகிட்டு இருக்கா, தங்கம் தான் வந்துகிட்டு இருக்கா. அப்படி தங்கம் மாறையா இந்த காப்பு மின்னி மாலைங்கிற உருவத்தை எடுத்துக்கிட்டு தான் இன்னும் செய்ய வேண்டியது, தெரியறதுக்கு வர வேண்டி. அப்படி வந்து இப்ப மாலையா தெரியுது, தங்கம் தான் தெரியும். அப்ப கண்ணு முடியிட்ட களிமாவை தியானம் செய்யற அப்ப அது ஆரம்ப பயிற்சி. ஆரம்பத்துக்காகத்தான் என்ன செய்யற தியான பயிற்சி, தியானம் செஞ்சு அந்த அடிப்படையில கொடுக்குறேன். ஆழமா போக்குள்ள என்ன செய்யப்படும். இப்ப சொல்றாங்க, பேரண்ட வெளியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ ஆயிச்சா. அவன் சொல்லால ஆயிச்சான்னு கேட்க, நீ ஏதினால் ஏது நிலையான அவன் அன்றி அணுவும் இல்லைங்க. இப்படி ஒரு அணு ஒன்றை இல்லைன்ற சொல்றாங்க. இருக்கி அவனாக இருக்கங்க. அப்படி என்ன நாம அணுவோ தனிய ஒரு பொருள் நினைக்கும். அணு ஒன்று சொல்லி ஒன்று இருக்கி அது இல்லாம ஆயின உடனே அவன் இருக்கான்னு நம்ம என்ன செய்யறோம், நம்மள பழக்க வழக்க தோஷத்துல என்ன செய்யறோம், முடிவெடுக்கும். அப்படி கணி அவங்க சொல்றாங்க என்னடா, அணு என்கிற அந்த உருவத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்ல வராங்க. அணு என்கிற அந்த உருவத்தையும் யார் எடுத்திருக்கா? அவன் எடுத்திருக்கான். அவனுடைய பூனார மாதிரி. அப்ப அகதேதான் உகதாகி வாகிதா வந்திருக்கு. வாகிதா வரலேன்னு சொல்லல, வாகிதா வந்த அந்த இடத்தை கொண்டாந்து இப்ப என்ன செய்ய, நீருக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில் ஆதம்ங்கிற அந்த இடத்தை கொண்டு வந்து வைங்க. வாகிதா வந்திருக்கு. அவ்வேளை ரசூலாகி நின்று ரசூலாகி நின்றார். அகிலத்தை ஆட்கொள்ள அவனியில் வந்த அந்த மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில் அந்த இடம் எப்படி சஜா விளங்குதில்லை. இப்ப தன்னிலையில மண்ணும் நீரும் எப்படி இருக்கி, அதுல பௌதீகத்தில தெரிகிற ஒரு மண் ஒன்று இருக்கு. இப்ப இப்லீஸா இருக்கக்குள்ள அவனுக்கு மனுஷன் என்னையால படைக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. இது பௌதிகமா தெரிஞ்ச மண்ணா, மறைவா சூட்சுமத்தில தெரிஞ்ச மண்ணா? சூட்சுமத்தில். என்னடா இன்னும் பௌதிகம் வரல. இப்லீஸ் ஷைத்தான் ஆயினது அந்த மனித மண்ணால படைக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்ச இந்த நிலைக்கு வந்தானண்டா. இந்த ஷைத்தானுங்கிற இந்த நிலைக்கு வாரத்துக்கு முதல் அவனுக்கு தடுப்பொன்று ஏற்பட்டிருக்கு. தடுப்பொன்று ஏற்பட்ட உடனே அவன் அந்த தடுப்பை வச்சு என்ன செஞ்சிருக்கான், சுஜூது செய்யலான முடிவுக்கு வந்திருக்கான். அப்ப அது நடக்கக்குள்ள அவன் நிலைமை எந்த மண்ணை பார்த்து இருந்துச்சு, இந்த பௌதீக மண்ணையா இல்லை. அப்ப அல்லாஹ்வே வேதத்துல சொல்றான், சத்தம் பெறக்கூடிய அழிப்பு செய்யக்கூடிய களிமண்ணை கொண்டு நாங்க என்ன செஞ்சோம், ஆதமை படைத்தோம் என்று சொல்றான். அப்ப ஈனைக்கு ஒசாது சொல்றாங்க, மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியிலங்க
அப்ப இந்த மத்தியில வரக்குள்ளதான் என்ன நாமம் உணரப்படும். ஆதமுக்கு யாருடைய சூரத்தை கொண்டு வந்து கொடுத்தான்? தன்னுடைய ரஹ்மானுங்கிற அந்த சூரத்தை கொண்டதான் அது கொடுத்தான். அப்படி என்ன இந்த ரஹ்மானுங்கிற நிலை சரியா ஆதமுடைய சூரத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி என்ன இப்ப நாம ஆதம் என்று சொல்லி ஒசாது காட்டுற நிலையை பார்க்கக்குள்ள எங்க காட்டுறாங்கடா? மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில காட்டுறாங்க. அப்ப ஐனிக்கு தான் ரஹ்மானுங்கிற நிலை என்ன செய்யப்பட்டிருக்கு, உணரப்பட்டிருக்கு. அப்ப ஐனிக்கு தான் இப்ப நாம ரஹ்மானுங்கிற நிலையும் உணர வேண்டியிருக்கு. ஐனிக்கு தான் ரஹ்மானுக்காக என்ன செய்யலாம், நோன்பு இருக்கலாம். நோன்பு குடிக்கிற இடமும் இருக்கு. ஐனிக்கு வந்துட்டா நோன்பு தான், மொத்த நோன்பு தான். மறக்காம இருக்கும், ரஹ்மான உணர்ந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த காலை மாலை என்று சொல்லி விட்டு பிடிக்கிற நோம்பெல்லாம் இல்லையே. அப்ப அதுக்கு கூலியே, அதுக்கு தான் சொல்றான் கூலியே அது நான் தருவேன். அப்ப அவன் அதுக்கு கூலி என்ன செய்வான், அவன் தந்துருவான். இப்படி வருதா? அப்ப ரஹ்மானுக்கு கூலி, ரஹ்மானுங்கிற அந்த நோன்பு பிடிக்கிறவருக்கு அவன் கூலி என்றா, இந்த ரஹ்மான் என்று உணர்றவர் ஏனிக்கு வந்து நிற்காரு, ஏனிக்கு வந்து நிற்பாரு, மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில நிற்பாரு. சரியா? அப்ப நீங்க அது மண்ணுக்கு நீருக்கு மத்தியில இப்ப நீங்க நான் சஹி என்று உணர்ந்துகிட்டு நீங்க நிக்கிறீங்களா? இப்ப நான் சஹி என்று உணர்ந்துட்டு நிக்கேன், அது மண்ணுக்கும் நீருக்கு மத்தியிலே ஆண்டு குடிபடுகிறது இல்லை. அதான் இப்ப நேற்று முந்தனாத்து தாகம் வந்தோட என்னத்துக்கு தண்ணி ஊத்துறீங்க? மண்ணுக்கு இல்ல, இப்ப மண்ணுக்கு தானங்க தண்ணியை ஊத்தலாம். அண்ணா மரம் அண்ணா சாகுது, அண்ணா வாடி போகுதுன்றா அர்த்தம். அது தாகமணிக்கு. அப்ப தாகமணிக்கிறது என்ன செய்யும், வாடி போகுமா இல்லையா? தண்ணி ஊத்தின உடனே தண்ணி வாடாது, வளரும், செழிப்பா வரும். சரி, அப்ப நீரையும் மண்ணையும் இன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்க, மத்தியமமா உணர்ந்த நீங்க என்ன செய்வீங்க? மத்தியமமா உணர்ந்தா நீங்க வெளியே வருவீங்க. அப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க இப்ப மத்தியமத்துல. அப்படி என்ற எந்த மத்தியபத்தை எடுப்போம்? பௌதிகமா தெரிகிற இந்த மத்தியபத்தை எடுப்போமா, அந்த ரஹ்மான் என்று சொல்லி உணரப்படுற அந்த மத்தியபத்தை எடுப்போம்? அந்த ரஹ்மான் சொல்லி உணரப்படுற மத்தியபத்தை தான் எடுக்கணும். அப்ப முதலாவது ஜிப்ரீல் வந்து என்ன செய்யறாரு, அறிவியராக பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கண்டு ஒரு வசனத்தை இறக்கி கொடுக்காரா இல்லையா? இந்த பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கண்டு இறக்கி கொடுக்குற இந்த வசனத்துக்குரிய இடம் எய்னிக்கு அறிய சொல்றாரு. முகம்மது என்கிற அந்த மனிதர், அந்த மனிதர் எய்னிக்கு போய் அறிகிற இடத்துல நின்று இப்ப அந்த ரப்புடைய நாமத்தை அறிகிறார். அந்த ரப்புடைய நாமம் தான் என்ன? ஆதம். ரஹ்மானுங்கிறது. ரஹ்மான் என்று சொல்லி அந்த இருக்கிறதா ரப்புடைய நாமம். ரப்புடைய நாமமா இல்லையா? அப்ப அந்த ரப்புடைய நாமம் உணரப்படுற நிலையில வாரதுதான் ஆதமுடைய நிலை. அப்படி என்ன உதாரணத்துக்கு புரிய வைக்க முடியாது, இருந்தாலும் மண்ண ஒரு 100 உடைப்போம், ஒரு தண்ணிய ஒரு 100 உடைக்கலாமா? உடைக்கலாம். ஏண்டா தண்ணி நமக்கு திரவமா தெரிஞ்சதுக்கு அதை எடுக்கலாம், எடுத்து உடைக்கலாம். உடைச்ச உடனே 100 உடைச்ச ஒரு இடத்தை மண் 101 பட்டுட்டு என்ன செய்யறேன், மத்தியமம் வருமா? சரி, அப்ப தண்ணியை 101 உடைப்போம், அங்கக்குள்ள 102 பட்டுட்டு தண்ணி மத்தியமம் வருமா? சரி, சமமாரிக்கணும். அப்ப சரி, சமநாட்டு மட்டும் திரும்ப மண்ணை உடைக்கும், அது 103 பட்டுட்டு மத்தியமாமா? இனி உடைக்கிற இடம் தான் மத்தியமம் ஆயிக்கும். அப்படி என்ன ஐனிக்கு மண் இருக்கா தண்ணி இருக்கா? சொல்லல. அதான் மத்தியமம் நாய். அவ்வேளை என்ன செய்கிறார்? அஹ்மாதர் அவ்வேளை ரசூலாகி நின்று. அந்த ரசூல் என்று சரி அவ்வேளை ஐனிக்கு நிற்கார்கள் என்றால் என்ன நிற்கி என்ன வருகிறது, ஐனிக்கு என்ன உணரப்படுகிறது? ஐனிக்கு அப்பதான் என்ன செய்யுது, உணர்ற அளவுக்கு அந்த நாடுங்கிற உணர்வு உணர்ற அளவுக்கு என்ன வருகிறது, அந்த மத்தியபத்தில் ரஹ்மானுடைய சூரத்து வருகிறது.
மத்தியபத்தில வந்த உடனே ரஹ்மானுடைய அந்த சூரத்தை இப்ப அதுக்கு முதல் எத்தனையோ கோடி வருஷமா இன்னும் மத்தியபத்துக்கு வராம இருக்குது மண்ணு தண்ணி. அது சில வசனங்கள் வேத வசனங்கள் ஆரம்பத்துல தண்ணி தான் இருந்துச்சுன்னு சொல்லுது. அப்ப அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சிருக்கும், மண் வந்துருக்கு. வந்த உடனே இப்ப தண்ணி இருக்கிற அளவுக்கு மண் வந்தா தான் மத்தியபம் வரும். அப்ப அது ஒரு கோடி வருஷம் போயிருக்கும். இது ஒரு கோடி வருஷம் போயிருக்கியா. இது காலத்திலே இடத்திலே கட்டுண்ண முடியாம கட்டுப்படுத்தி பார்க்க இல்லாம இருக்கிறதால சொல்றேன் உங்களுக்கு இது. அப்ப இப்ப இது எப்ப மத்தியபம் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு வந்த உடனே, சரியா இப்ப சும்மா இப்படி வைங்களேன், இந்த மத்தியபம் வந்துட்டு வந்த உடனே இப்ப அது என்ன செய்து, அந்த மத்தியபத்துக்கு வந்த அந்த மண், மத்தியபத்துக்கு வந்த தண்ணி உணர்வு எடுக்கு. உணர்வா இன்னைக்கு என்ன செய்யுது, தஜல்லியாது. அவ்வேளை ரசூலுல்லாஹி நின்று எங்க இன்னைக்கு நிக்கிற ரசூல் இப்ப அவரைத்தான் அகிலத்திற்கு அருப்படை அனுப்பியிருக்கி. ரசூல் நிக்கிறா இன்னைக்கு. அவரை படைக்காவிட்டால் அகிலத்தை படைத்திருக்க மாட்டாங்களா? அவ்வேளை ரசூல்லா அவ்வேளை என்று ஏன் சொல்றாங்க? இன்னைக்கு எப்போ மத்தியபம் வருகுதோ அப்ப இன்னைக்கு என்ன வருகுது, சூரத்து வரும். அந்த மத்தியபத்தை உணரக்கூடிய ஆற்றல் வருது. சூரத்து வரல இன்னும், சூரத்து வரல இன்னும். என்னோட இப்ப ஈனைக்கு யார் இருக்கா? இன்னைக்கு இப்ப சக்தி வருகுது. எதை வெளிப்படுத்துறதுக்கு? ஒரு சூரத்தை வெளிப்படுத்துறதுக்கு. எல்லாம் வேற அவர் மண்ட வேணும் சகி. அப்ப ஈனைக்கு சரியா உஸ்தாது சொல்றாங்க, குர்ஆன் வேதம் சொல்லுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா? அப்படின்னா ஒரு காலம் கொண்டு போயிருக்கு, இந்த பொருள் என்று செல்ல முடியாது. அப்படின்னா அதுக்கு முதல் இன்சானுக்கு என்று சொல்லப்படுதுவா? அப்ப இன்சான் இருந்திருக்கான். அப்ப இன்சான் இருந்திருக்கான்டா இப்ப இன்னைக்கு மாலை இருக்கின்ற எடுக்கிறையா, தங்கம் இருக்கின்ற எடுக்கிறையா? இன்சான் என்றாலே மாலை என்றுதான் அர்த்தம். அப்ப மாலை என்று எடுத்துட்டோம்டா இப்ப பேரு தானே இருக்கி, பொருள் இல்லை. அப்ப இன்ன பொருள் என்று சொல்லி இன்சான் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு பேர் வந்து இருக்கு. அப்ப இப்ப மத்தியபம் வந்த உடனே இன்னைக்கு என்ன செய்து, முதல்ல என்ன வருது, என்ன வருது, பேர் வருது. பேர் வருதோ? பேர் வந்தோன்னா அடுத்தது என்ன வரும்? இனி நிறம் வரும். அடுத்தது தோற்றம் வரும். அந்த பெயரும் அந்த நிறமும் அந்த தோற்றமும் இன்னைக்கு இருந்து வருகுது. இருந்தது வருகுதா, இல்லாது வருகுதா? இருந்ததுதான். அந்த பொருள் இல்லாது வராது. அப்ப இப்ப அதுதான் பொருள் என்று வருகுது. இப்ப வாஹிதா வந்திருக்கா. அகதுக்கு பொருளாகி வாஹிதாய் நின்று காலத்தின் கோலத்தில் ஆகி பின்னே ஆதமாய் ஹவ்வாவாய் ஆகிப்பின் வழிகாட்ட ரசூல் என்று வெளியான ஆகிர் நபி. எத்தனை கோடி வரை இது நடந்து கணக்கிடையலாமே. அப்படியா? இப்படி நடந்து தம்பி இப்பயும் அதான் தம்பி நடந்துகிட்டு இருக்கு. இதே இப்ப வாஹிதா வந்து நிக்கிறீங்க, உங்களை காட்டி போட்டே கேட்கன் வந்திருக்கிறீங்களா ஓமண்டிங்க. அப்ப நீங்க எப்ப சொல்லிக்கணும்? இப்ப நடந்துட்டு வரைக்கு எப்ப அப்படி ஆயினங்கிறது உறுதியா விளங்க இல்லை. அந்த மண்ணுக்கு நீருக்கு மத்தியில நின்ற நிலையில இருந்து இந்த நிக்கிற நிலை வரைக்கும். வாஹிதா வந்து நிக்கா இல்லையா? அகதுக்கு பொருளாகி வாஹிதா நிக்கி. இன்னொரு பாட்டு இருக்குவா, அகதேதான் உகதாகி வாஹிதாய் வந்து. அது ஒரு பாட்டு. இன்னொரு அகதுக்கு இல்ல, அகதுக்கு அணுவேனும் இல்லை அகதன்றி வேறு. அகதேதான் உகதாகி வாஹிதாய் வந்து. அதான் பாட்டு இல்லையா? அகதுக்கு
அணுவும் வேறு இல்லை, அணுவேனும் இல்லை அகதன்றி வேறு. ரெண்டு பேரு. ஆதி தன் ஜோதியை கொண்டில்லையானால் ஆனால் அணுவேனும் இல்லை அகதன்றி வேறு. அகதேதான் வகைதாய் வந்தோம். அப்ப அகதுக்கு வேறாக அணு இருக்கென்று சொல்றாளா, அகதுக்கு வேறாக அணு இல்லை என்று சொல்றாளா? அப்ப அது நீங்க முடிவெடுங்க. என்ன வேற ரெண்டு முடிவெடுக்கலாம். அவசர எழுதியிருக்கிற அமைப்புக்கும் இல்லை என்று முடிவெடுக்கலாம், எழுதியிருக்கிற அமைப்புக்கும். அப்ப அது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா அதுக்குள்ள இன்னத்தை நமக்கு புரிய வைக்க வாராகங்கிற விஷயம் விளங்கும். அப்ப இப்ப நீங்க அந்த மத்திபத்தில போய் உணர்றேன்னு சொன்னா எயினிக்கு வரணும், மண்ணண்டு தண்ணி பிரிக்க இயலாத நிலைக்கு வரணும். இப்ப உங்களுக்கும் இப்ப எப்பவுமே நீ புரிகிற மாதிரி எடுப்போமே. இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க, கனவுக்கு நிக்கிறீங்க இல்லைங்களேன். கனவுக்கும் உங்களுக்கு தண்ணி தெரியுதா? தெரியுது. மண்ணு தெரியுதா? தெரியுது. அது கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரியுது இல்லையா? இப்ப அந்த மண்ணையும் அந்த தண்ணியையும் இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரியாத, அப்படி தெரிய வராத, அப்படி தெரியக்கூடாத ஒரு நிலையில அதை உணர்றேன்டா, அதை காண்றேன்டா இன்னைக்கு போகணும். காண்ற நிலைக்கு காண்போனுங்கிற நிலைக்கு வரணும். இன்னே காண்போனுங்கிற நிலைக்கு அங்க வந்த உடனே இப்ப பிடிக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை எடுப்போம். இன்னைக்கு எதுக்குள்ள நிக்கும்? அந்த கட்டில படுத்துக்கிட்டு கிடக்கிற ஒரு ஆளுக்குள்ளான நிக்கும். என்ன காண்போன் அவன் என்னைய அடிக்கான். அவன் என்ன அறியாண்டா இன்சான் அறியான். மண்ணும் தண்ணியும் உணரப்பட்ட நிலையில இருக்கான். அப்ப மத்தியபமோ உணர்ந்திருக்கான். ரெண்டும் சேர்ந்து உணரப்பட்டா என்ன இருக்குமோ அது இருக்கு. ரெண்டும் சேர்ந்து நான் என்று உணர்ந்தா என்ன இருக்குமோ அதுதானே இருக்கா, தானே கிடக்கு கட்டில. அதுதான் நான் உணர்ந்து வச்சிட்டு இருக்கான். அப்ப இப்ப நீங்க உணர்ற நீங்க இனிக்கிறீங்க நீங்க கேட்கறீங்க விளங்குறதுக்கா இல்ல விளங்காதுக்கா? எனக்கு என்ன அது புரியுது இல்லையே, நான் அப்படி கேட்கறீங்க. இல்ல சரியா இருக்கா இல்ல பிள்ளையா இருக்கா? விளங்குதா? இல்ல எனக்கு விளங்குது எங்கிறதுக்காக. சரி சொல்லுங்க. என்னன்னு சொல்ல நான் அதான் கேட்க. இப்போ இன்னைக்கு சரியா கனவுல நிக்கிறவரு சரியா மண்ண தண்ணிய கண்டாரா இல்லையா? காண்றதுக்கு ஒரு கட்டுண்ட புலனை கொண்டுதானே கண்டாரு. அதை என்ன செய்யறாரு? இது இந்த மண்ணும் இல்லை இந்த தண்ணியும் இல்லைன்னு அவர் கலைக்கிறேன்டா அந்த மண்ணையும் தண்ணியையும் கலைக்கணுமா? அந்த மண் தண்ணியாக தெரிகிற அந்த கட்டுண்ட புலனை கலைச்சிடணுமா? கட்டுண்ட புலனை கலைக்கணும். கலைச்ச உடனே அவர் நான் என்று சொல்லி உணர்வோ பிடிச்சிருப்பாரு. அதை பிடிச்ச உணர்வு யாற்ற உணர்வோ இப்ப கட்டில விட்டு வெளியே வரல, இன்னும் வரலானே. அவர் வெளியே வருவாரா இல்ல அந்த மண்ணையும் தண்ணியை உணர்ந்தாரண்டா அப்படியே என்ன செஞ்சிடுவாரு? அவனாகவே பொருளாகவே கரைஞ்சிடுவாரா? மண்ணை தண்ணி உணர்ந்தாண்டா பொருளாகவே கரைஞ்சிடுவாரு. அவரு படுக்கிற அவரை தாண்டி வெளியே வரலாமா? இல்லையே, இடம் இல்லை, வரையில. ஆனா அவர் அப்படி வரையிலாத அவர் என்ன செய்யறாரு? அவன் யாரா இன்னைக்கு படுத்துக்கிட்டு என்ன காண்றான்னு சொல்லி அறியணும் என்ன செய்யறாரு? ஒரு முயற்சி ஒன்று செஞ்சு அந்த அவரோட உருவத்தை எடுத்தாரு. அது போய் என்ன செய்யுது? அவனோட அறையுது, அவனோட உருவத்துல. அதோட டச் ஆகிறதால எங்க வர்றாரு? இப்ப அந்த மண்ணும் தண்ணியும் உணர்ந்திருக்கிற அந்த ஆதமே அந்த உருவத்துக்கு மத்தியபத்தை அது தண்ட ரகுமான் என்று சொல்லி உணர்ந்திருக்கிற அந்த சூரத்தை பாக்குறதுக்கு வராரா இல்லையா? அப்படி அதை எடுக்காம அவர் வரலாமா? சரி, அப்படி வந்து அவர் என்ன உணர்றாரு? முழுமையா பூரணமா இருக்கிறத உணர்றாரா இல்ல அங்க மத்தியில உணர்ந்ததுதான் அவர் சொந்த இனிப்பா? மத்தியில உணர்ந்திருக்கிறது தான் இனிப்பறிக்கும். அந்த மத்தியில உணர்ந்ததுதான் சொந்த இனிப்பங்கக்குள்ள. இந்த மத்தியமா நான் என்று உணர்ந்திருக்கிற யாருங்கிறதும் அவருக்கு தெரியணுமா இல்லையா?
அப்ப அவர் ஐனைக்கு உணரக்குள்ள சரியா அவருக்கு என்ன உணர்வு வருது? நானண்டு இருப்பவன் நான் என்னும் உணர்வு வருது. அப்ப அவர் மத்தியபத்தில் என்ன செய்கிறாரு? அந்த ஆதம் ரஹ்மான்ங்கிற அந்த நிலையை பிடிச்சு என்ன செய்கிறாரு? இப்ப உணர்ந்துகிட்டு இருக்கக்குள்ள இப்ப மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில நிக்காரு. இப்ப அது உணர்ந்துட்டு இருக்கிற அவருக்கு அது தெரியுதா? மண்ணுக்கு நீருக்கு மத்தியில நிக்கண்டு நான் சின்ன முறைக்கு அவருக்கு இப்ப தெரியலையா? ஏன்னா அவரு இங்க மண்ணையும் தண்ணியையும் திண்டுதானே ஒரு பொருளை உணர்ந்துகிட்டு நின்றாரு. அது அந்த உடலுக்குள்ளதானே நான் என்று சொல்லி ஆரம்பிச்சாரு. மரம் பார்த்தாரு, அது என்ன நானுங்கிறது உண்ட உணர்ந்தத்தால இந்த மண்ணும் தண்ணியும் இப்படி ஒரு மத்தியபத்துக்கு வந்துச்சு இல்லையா? அப்ப இப்ப சகியண்டின்னா உணர்ந்திருக்கிற இந்த நிலை மத்தியபத்தில் இருக்கிற நிலையா? இனித்த மத்தியபம் வரணுமா? இது மத்தியபத்தில் இருக்கிற நிலைதான். அப்ப நீரும் மண்ணும் தண்ணியும் மத்தியபத்தில் உணர்ந்தா யார் வருவா? வருவா. ஆதம் வருவாரா? சை வருவார். அதுதான் சையா வந்திருக்கேன். அப்ப அவருக்கே கோடா கோடி பேர் இருக்கலாம். அவ்வளவு திருநாமத்தையும் அவர் தான் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்ப அவர் சைன்னு சொல்லியிருக்காரு, சை வந்திருக்காரு. அப்ப அவரு அந்த என்ன திருநாமம் எந்த நாமத்தை சொல்றாரோ அந்த நாமம் என்ன செய்யுது? வெளிப்படையுது. இது அவர் சொல்றாரு, அது வருகுது என்றுதான் செல்லலாம். அவர் சொல்றையும் இல்ல, அவர் சொல்றதுதான் வருகுது என்று சொன்னா இப்படி புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு சொல்றாருன்னு வெப்பமே சகி நின்றுட்டு இருக்காருன்னு வெப்பமே. அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, சகி வந்திருக்கின்ற எடுக்கிறையா? இல்ல அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு, சகி வந்துட்டு இருக்கின்ற எடுக்கிறையா? இல்ல இந்த சொல்லும் இந்த சகியும் ஒன்றுதான் என்று எடுக்கிறேன். ஒரே விஷயம் தான், ரெண்டு ஒன்று. அவர் சொன்னதுதான் சகி வந்தது. அப்ப அதெல்லாம் கற்றுக் கொடுக்க அவர் என்ன செய்யறாரு? கற்றுக்கொள்றாரு. அந்த நாமத்தில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சொல்ற நாமம் எல்லாம் வந்து என்ன செய்யுது? அல்லாஹ்வை பூரணப்படுத்துது. அவனுடைய நிலையை என்ன செய்யுது? சரிப்படுத்துது. சகிக்கு இதுல எங்க சம்பந்தம் இருக்கு? அப்ப இப்ப கனவுல வந்து கட்டுண்டு நின்ற அந்த பொருளை உணர்ந்த உடனே அந்த மண்ணும் அந்த தண்ணியும் ஒரு மத்திபத்தில வந்து அந்த மத்திபத்தில வந்த உடனே அந்த இன்சானுங்கிற ஒரு பெயரை எடுத்த மாதிரி இப்ப இது என்ன பேர் எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு இவரு? எடுத்துக்க. அதுக்காக வேதத்தில சஹி என்ற பெயர் எடுத்து சஹி என்ற ஒரு பேர் இருந்துச்சு, இன்னும் பொருள் என்று இல்லாத ஒரு காலம் போயிடுச்சு. ரிபா என்ற ஒரு பேர் இருந்துச்சு, இன்னும் பேர் இல்லாத ஒரு காலம் போயிடுச்சு. வேத வசனம் ஒன்று இறக்க துவங்கினா எப்படி உரைக்க வருமா? அதான் சொல்லுது, இந்த 7 கடலா மையாக்கியும் இந்த இருக்கிற மரங்களையெல்லாம் நீங்க பேணியாக்கிய அல்லாஹ்வுடைய நாமத்தை உங்களால ஒரு நாமத்தை ஒரு பேரை தந்திருக்கு, இன்சான் என்ற ஒரு பேரை தந்திருக்கு. இன்சான்ங்கிற பேரு கூட ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்தை யாரோ வச்ச பேரு தான், அது அப்படியே வந்துட்டு. அப்ப இப்ப இன்சானுங்கிற அந்த பேரு வந்த உடனே சரி, அப்ப இன்னைக்கு உணர்ந்த உடனே என்ன வருகுது? பேரு வருகுது. பேர் வந்த உடனே இன்னைக்கு என்ன வருகுது? அதுக்கு அந்த பேருக்கு ஒரு நிறம் வருகுது, ஒரு தோற்றம் வருகுது. இப்படி வார இந்த பேரும், இப்படி வார இந்த நிறமும், இப்படி வார இந்த தோற்றமும் அந்த நிலையான பொருள் ஒன்று இருக்கே, அதுல பூரணமா நிறைஞ்சு போயிருக்கு. இப்படி இந்த வார இருக்க இது அந்த நிலையான பொருள் ஒன்று சொல்றமே, அந்த நிலையான பொருள்ல பூரணமா என்ன செஞ்சிருக்கு? நிறைஞ்சு போயிருக்கு. இப்ப கனவுல நிக்கிறவர் கண்ட மண்ணையும் கனவுல நிக்கிறவர் கண்ட தண்ணியையும் மத்தியமா எடுத்துத்தான் நான் வந்திருக்கேன் என்று சொல்லி எதை பிடிப்பாரு? இன்னைக்கு உணர்வோ பிடிப்பாரு. பிடிச்சா ரெண்டாவது நீ மத்தியமா வாரத்துக்கு
சரியா? நீங்க மத்தியபத்தில வந்த உடனே உங்களுக்கு உருவம் வந்துச்சு, பெயர் வந்துச்சு, ஒரு நிறம் வந்துச்சு என்று பிடிக்க மாட்டாரா? இப்ப பிடிச்ச அந்த இடத்துக்கு வந்த உடனே, பிடிக்கிற அந்த இடத்துக்கு வந்த உடனே, இப்ப கனவுல கண்ட மண் தெரியுமா? கனவுல கண்ட தண்ணி தெரியுமா? இல்ல அதை கண்டு கொண்டிருந்த அந்த கட்டுண்ட புலன்களாவது இருக்குமா அவர்கிட்ட? இப்ப அதை கண்டு கொண்டு இருக்கிற காண்போன் எப்படி பூரணமா இருக்கான்? எப்படி பூரணமா இருக்கி? எப்படி பூரணப்படுத்தப்பட்ட நிலை ஒன்று இருக்க இன்னைக்கு? இங்க போய் சூழ்ந்து என்ன இருக்கு சூழ்ந்து ஃபுல்லா? மண்ணுக்கும் தண்ணிக்கும் மத்தியில உணரப்பட்ட நிலை. அங்கேயா வந்து நிக்கும்? சரி, அது சரி சென்ன. இங்க இப்ப எங்க வந்து நிக்கும்? இப்ப நிறம், தோற்றம், பெயர். அது உணர்ந்துகிட்டு நிக்கும். ஓ, அப்படி நிக்கக்குள்ள இத இந்த கனவுல நிக்கிறவர் வந்து உணர்ந்து பிடிச்சதாக அமையுமா? இல்ல கனவு கண்டுகிட்டு இருக்கிறவன் அவன் உணர்ந்ததாக அமையும். அப்படி அமையக்குள்ள அவன் பூரண மைனி இருப்பான். நிறந்தோற்றம் பெயரா தான் இருப்பான். அப்ப இப்ப அவனையும் அந்த நிறந்தோற்ற பெயரையும் எங்க பிரிக்கலாம்? அவனையும் நிறந்தோற்றும் பெயரையும் எங்க சேர்க்கலாம்? சேர்த்தா வச்சிருக்கோம், பிரிச்சு வச்சிருக்கோமா? ரெண்டும் இல்லை, ஏகமா இருக்கி. அப்ப குணியும் குணமும் ஏகம் என்று ஏற்கும் கொள்கை தௌஹீது. இவர்தான் தௌஹீதுல இருக்காரு. ரைட்டா? ரெக்கார்ட்ல இருக்குதானே? திரும்ப திரும்ப கேட்டா ஒரு 3 வருஷத்தால விளங்கு. அதுக்காக 3 மாசத்தால விளங்காதுன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஐநீத்தான் நிக்கிறீங்க. இப்ப வந்து ஐநீத்தான் உணர்ந்துக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்க நிக்கிற இடத்தை சொல்லு. அப்ப இந்த கட்டுண்ட புலந்தான் என்ன செய்யுது? இந்த மண்ணை இந்த தண்ணியையும் காட்டுது. அப்ப இந்த கட்டுண்ட புலன் என்ன செய்தண்டா, மத்திபமா அவன் உணர்ந்த அந்த தண்ணியையும் மத்திபமா அவன் உணர்ந்த அந்த மண்ணையும் நமக்கு அத மத்திப நிலையை காட்டாம, அவன் உணர்ந்த அந்த மண்ணையும் தண்ணியையும் காட்டாம, நமக்கு அந்த மண் தான் அந்த தண்ணி தான் கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரியுது என்று பிடிப்பீங்களா? பிடிக்கிற இடம் வருமா? அப்படி என்றா அந்த மண்ணும் தண்ணியும் மத்தியபமா இருந்தது. இது மண் தான், இது தண்ணி தான் என்று நமக்கு தெரிய வந்து. அப்போ என்ன செய்வோம்? நாம குறுக்கானோடு சிந்திப்போம். எய்னிக்கு வந்து எய்னிக்கு நிப்பாட்டி எய்னிக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த இடத்தை பிடிச்சிங்களா? நீங்க அந்த இடம் பிடிபடாட்டி அந்த விளங்கும் உங்களுக்கு சரிதான் என்று கேட்டுட்டு இருப்பீங்க. நான் உணர்ந்து நின்று செல்ற இடத்தை நீ வரையலாம், வர மாட்டேன். இன்னொரு வகையா விளக்குவோமா? இன்னொரு வகையா உங்களுக்கு நீங்க என்ன இருக்கிறீங்கனே, அப்ப நீங்க என்ன பூரணமா மண்ணு மிரிக்கி தண்ணி மிரிக்கி, சரியா? இந்த மண்ணும் தண்ணியும் மத்தியபமா இருக்க நீங்க இந்த நான் உங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க வெப்பமே. இப்படி உணர்ந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த உணர்வு கிட்ட போகும். இப்ப நான் என்ற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? அந்த உணர்வு கிட்ட போய், சரியா, அவர நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எங்க இருக்காரு? அவர் உங்களை எப்படி உணர்ந்துட்டு இருக்காரு? பாரிஸ் எப்படி உணர்ந்துட்டு இருக்காரு? சகி யோசிச்சு முடிவெடுத்து வரட்டும். ஒரு 1/2 மணி நேரம் போகும். வாங்க, இல்லாட்டி ரிப்பாய் வாங்க. எப்படி உணர்ந்துட்டு இருப்பார்? மண் என்று உணர்ந்துகிட்டு இருப்பாரா? தண்ணி என்று உணர்ந்துகிட்டு இருப்பாரா? இல்ல தன்னை நான் என்று உணர்ந்துட்டு இருப்பாரா? நான் என்று உணர்ந்திருக்கிறார். அதான்
அப்ப அந்த மத்தியபம் தான் ஆதம் இருக்காரு. சரியா? அதை உணர்றதுக்கு யாரு அவ்வேளை வாராரு? ரசூல். உங்களோட ரசூல் உங்களோட உஸ்தாது கூடவே இருக்காரா? உங்களோட ரசூல் உங்களோட உஸ்தாது கூடவே இருக்காரான்னு அவர் எந்நேரமும் உங்களுக்கு என்ன உணர்த்துறாரு, என்ன சொல்றாரு என்று கேக்குதா? தெளிவா நீங்க வழங்குறீங்களா? இல்ல அந்த ரசூலையும் அவன் உணர்த்துற அந்த நிலையையும் மறந்து போயிருக்கமா? போதும் இல்லை கங்கால போற நல்ல இல்லை என்ற புடிபடுகிறது இல்லை, மறந்து போயிருக்க. மறந்து போய் இப்ப நம்ம கொஞ்சம் மேல வருவோமா? கனவுக்கு வருவோம். கனவை கலைச்சிடுவோம் என்று பார்க்க அது கலைக்கிற கஷ்டம் மாதிரி கனவுக்கு வருவோம். என்னையும் அவர் கேள்வி எடுங்க, சும்மா கீழே உள்ள ஒரு கேள்வி எடுங்க. நமக்கு இது ஆழமான விஷயம். சாச்சா வந்திருக்காக நம்ம கொஞ்சம் கீழே சின்ன கேள்விகள் எடுப்போம். உச்சிக்கு போயிட்டு அது ஒரே இடத்துல வேறையா மறந்த അവിടുത്തെ ഇരിക്കയിലാണ്ട് കൊണ്ട് ഒരു വ്യത്യാസം. മറന്നിരിക്കാൻ വേണ്ടി അടുത്ത് അടുത്ത மறந்தா இருக்கலாதே என்ற ஒரு மறந்தா இருக்கலாது தானே. ஏண்டா இன்னைக்கு என்னத்தை அந்த மருந்தை குடிக்கணும். எனக்கு மருந்து அது மறதி. மறதியை மருந்தாக அமைத்தான். தந்தான் இல்லை. அப்ப ஐநைக்கு அந்த உறுதி, அந்த ஐநைக்கு உறுதியாகிறதுக்கு தான் எதை அமைச்சிருக்கான் நமக்கு? மறதி அமைச்சிருக்கான். இப்ப நீங்க இருக்கிறீங்க என்கிற விஷயம் ஆதம் சொன்னதால. ஆதம் சொன்ன என்ன அர்த்தம்? நீங்க சும்மா நான் வேற எப்படி காட்டுறேன். இப்ப நீங்க ஒரு ஆளுடைய பேரை நீங்க மனசுல நினைங்க. சொல் கொண்டு வந்ததுதான் சும்மா வேற எப்படி தெரியல. இப்ப நீங்க ஒரு ஆளுடைய பேரை நினைங்க. நினைச்சிட்டீங்களா? யார் நினைச்சோம்? ஒரு உருவம் சேர்ந்து ஒரு சரி, யார் நினைச்சீங்க? கையன் நினைச்சேன். இப்ப நினைச்ச உடனேயே சஹி வந்து 65 வருஷம் வாழ்ந்து முடிச்சு போயிட்டு இப்படி வருதா? உங்கள்ட்ட எவ்வளவு நேரம் ஆகண்டி சொன்னியா? ஆகண்டி சொன்னியா? நீங்க சொல்றதே தாமதம். அந்த சொல்ற நேரமே தாமதம். ஆனா காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு அது எவ்வளவு காலம் எடுக்குது? 25 வருஷம் இருக்கு. 65-70 வருஷம். அந்த 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 சொல் என்ன செய்யுது? பொருளாகி அந்த பொருள் உணரப்பட்டு என்ன செய்யுது? மறையுது. கலைஞ திரும்ப இன்னொன்று அவர் கலையாம பிடிச்சா மறதான் அவர் சொல்றவர் தான். பேரண்டம் அது எப்படி அந்த பாட்டு? பேரண்டஞ்சாவும் அவன் அஸ்மா எனக்கு பேரண்ட வெளியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் பேரண்டையாவும் நீ என்று ஆனால் பெரியோனின் கலீஃபா. பெரியோன் கலீஃபா. இப்ப அவரு சொல்றவரா? அவர சொல் இப்ப ஒரு பொருள் வருமா? வரும்பா கண்டிப்பா. அப்ப அங்க போய் உயிர் இருக்கிறது சொல்லு. இப்ப மபாரிஸ் நினைச்சு சகிய நினைச்சு போட்டு விட்டதுக்கு உயிரிக்கா? ஆனா அவர் அதுக்கு உயிரிச்சு. அந்த நிலையில எப்படி அந்த சொல் நினைக்கப்படுது? இப்ப அவர் நினைக்கிறல்ல, அங்க ஏற்கனவே அங்க இருக்கு.
இன்னைக்கு அவர் நினைக்கிறல்ல, அவர் ஏற்கனவே அங்க இப்ப இன்னைக்கு நான் காட்டின இடத்துக்கு வந்துட்டா, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், கட்டில படுக்கிற ஒரு ஆள் கலங்கிட்டாரா? இருக்காது. அவர் அப்படி இருக்கிறதானே. இப்ப கனவு வந்துச்சு, கனவை என்ன செஞ்சாரு? விழிப்பா இருந்து கண்டுகிட்டு இருந்தாரு. கண்டுகிட்டு இருக்கக்குள்ள அவர் மாதிரி ஒரு ஆள் கனவுல நின்றாரு. அப்படி நிக்கிறவரு அந்த அந்த மண்ணையும் தண்ணியையும் பார்த்தாரா? பார்த்தாரு. கட்டுண்ட புலனுக்கு மண் தண்ணிய பார்த்தாரு. சரியா? இப்ப கட்டுண்ட புலன் இப்ப என்ன செய்தவருக்கு கலைஞ்ச உடனே இப்ப அவர் உணர்வும் பிடிச்சுக்கிட்டு வந்து நான் என்று சொல்லி உணரக்குள்ள அவரு உணர்றதாக ஆரம்பத்தில இருந்தாலும் அந்த உணர்வுக்குரியவன் யாரு? கட்டில படுத்துட்டு கலையாம இருக்கிறது. இப்ப அவன் தானே உணர்வான். உணரக்குள்ள இப்ப அவர் கண்ட மண்ணும் அந்த தண்ணியும் இன்னைக்கு இருக்குமா இருக்காதா? இடியாம இப்படி விடுற இங்க தெரிஞ்சது தெரிஞ்ச மாதிரி தெரியாது, தெரியற மாதிரி அது. அவரு நான் என்று உணர்ந்து அந்த மண்ணும் தண்ணியும் இருக்காதா? அது தெரிய வந்த உடனே தானே மண்ணும் தண்ணியும் மண்டு வருது. அவர் உணரக்குள்ள அது மண்ணும் தண்ணியும் மண்டு அந்த மத்தி பண்ணில எண்டெல்லாம உணர்ந்திப்பாரு. இல்ல இன்னைக்கு மத்தி பண்ண இருக்கு. இன்னைக்கு மண் வரையா தண்ணி வரையா இருக்கா? இல்ல இன்னைக்கு என்ன இருக்கு? உடல் என்று உடல் என்று மண் வரையா தண்ணி வரையா இருக்கா? இல்ல. அப்ப மண்ணும் தண்ணி மத்திபமாயினா என்ன வரும்? அத உணர்ற உணர்வு கொண்டு வரும். ஏற்கனவே அவரு உணர்வாத்தானே சஜா இருக்காரு, மண்ணும் தண்ணியும் உணர்ந்த நிலையில. அப்ப அதுல அவரு மண்ணும் தண்ணியும் வந்து உணர்ந்த நிலையில இருக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியுமா? அவர் தெரிகிற நிலையில இருக்காரு? இல்ல. அப்ப தெரியாத நிலையில இருக்காரு? தெரியும் தெரியா கணிக்கிற நிலையில கூட அவர் இல்லை. அப்ப அது என்ன நிலை என்று சொல்றேன்? அவராக இருக்காது, மத்தி பண்ணிலதான் செல்ல. அப்ப அம்மாண்டு சொல்லி அறியப்படாத நிலை. ஆமா, என்ன சொல்லி அறியப்படாத நிலை. அப்ப அவர் இன்னைக்கு அந்த மண்ணும் தண்ணிக்கு மத்திப்பமா வார் அந்த கணந்தான், அந்த உணர்ற அந்த கணந்தான் அவர் அறியப்படுறாரு. அவர் வராரு. அவர் இங்க கட்டுண்ட பொருளா வந்து நிக்கிறதுக்கு காரணம் அதான். வந்த உடனே இப்ப மண்ணாக, தண்ணியாக, காத்தாக, நெருப்பாக எல்லாம் இந்த கட்டுண்ட ஒரு ஆளா வந்து நின்றதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு? அப்படி தெரியுறாரு. அப்ப அவர் உணர்ந்தது வயலாம். கனவு கண்ட நல்ல மழை ஒன்று பெய்ஞ்சு நனைஞ்சிட்டேன் தெரியுமா? காலையில சொல்லக்குள்ள புரியுற இல்லையா? ஒரு கடலை கண்டு இப்ப இவரு அவர் நான் என்று சொல்லி ஐனிக்கு வந்து அந்த மத்தியபத்தை உணர்ந்து யார் என்று சொல்லி இவர் காண்ற நிலைக்கு இவர் வருவாரா? இல்ல. அந்த அந்த நான் என்று உணர்ந்திருக்கிற உணர்வு சரி வருமா? இல்ல. அப்ப யாரு வந்து காணலாம்? அவரை தவிர யார் அடைய முடியாது. அவராலையாவது முடியுமா தம்பி? உணர்வும் வரையல. அதனால இன்னைக்கு இடிப்பவன் நான் என்ன உணர்வு வரும், உணர்வுதான் வரும். அவர் அந்த உணர்வுக்குரியவன் உருவத்தை அவர் எங்க எடுக்கணும்? மத்தியபத்துலதான். மத்தியபத்துக்கு வந்து அந்த உருவத்தை உணர்ந்தலாம், இல்லாட்டி வரையல. அப்ப அந்த உருவம் அவரை மத்தியபத்துக்கு கொண்டு வந்து நீ இடிக்காண்டவருக்கு உணர்த்தி அவருடைய நிலையை அறியறதுக்கு என்ன செய்து வந்து கனவுல வெளிப்பட்டு நிக்கி காட்சியா நிக்கி. அதுக்குத்தான் இன்னைக்கு விழிக்க வேண்டி இருக்கு. இன்னைக்குதான் அந்த விழிப்பு எடுக்க. இப்ப அந்த மத்தியபத்துல அவர் விழிப்பு எடுக்கிறது அந்த தெரிஞ்ச கனவுல தெரிஞ்ச அது இன்னைக்கு இருக்கத்தானே வேணுமென்று நம்புறதுனாலயா? அந்த மத்தியபத்துல இருக்கத்தானே வேணுமென்று நம்புறதுனாலயா? இல்ல, மத்தியபத்தில ஏற்கனவே உணரப்பட்டிருக்கிற அந்த மத்தியபத்தில இருக்கா இல்லையா? அந்த நாமம் இருக்கா இல்லையா? நாமம் இருக்கி அந்த நாமத்தை அவர் உணர்ந்ததால
அவர் உடலோட இருப்பாரா இல்லையா? அப்படி உடல் இல்லாம நாமம் ஒன்று உணரப்படுமா? நாம உணரப்பட்டா அந்த நாமத்தை உணர்ந்துகிட்டு ஐனிக்கு நிக்கிறவருக்கு இந்த ஈமான் வராதா? வருந்தானே? அப்ப ஐனிக்கு அவர் நான் ஏகமா இருக்கேன் என்று நினைக்கிறையா? இருப்புல இருக்கிறையா? இடிப்புல இருக்கிற. இப்ப இந்த கட்டில படுக்காரு, கட்டுண்டு படுக்காரு, இந்த உடல் எல்லாம் உங்களுக்கு ஏக வியாபகமா இருக்கிற அந்த காரண உடலை வச்சுதான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அப்படி நீங்க காரண உடல்ல வந்து உங்களை இடிப்பை எடுத்து நீங்க உணர்ந்தீங்களா, உயிரும் உடலும் அந்த உடலும் கொள்கை தௌஹீது. அதுல ஒரே ஒரு வசனம் நிறைவு காண. இதை கொண்டுதான் அது நிறைவாகுது, நிறைவு நிலையை பெறுகுது. பூரணத்தை ஒந்த கொள்கை தௌஹீது. அப்ப இங்க உடலை சுமக்கிறது என்ன? அப்படி உணர வேண்டிய அந்த உயிரை விடுத்து இங்க உடலை சுமக்கிறதால பிணத்தை சுமந்த பேயன் அந்த பெரியவனிடத்தில் பித்தன். அப்ப இங்க என்ன வந்திருக்கிறது? நிஜமா நிழலா? அது நிஜம். அந்த நிஜத்துக்கு நாம போறேன்டா வந்த வழியாலே நீ சொல்லணும், திரும்ப எதிர்த்து போன், நான் என்று போன். எதனுடைய போதும் இதோட நிப்பாட்டு.